என்ன மாதிரி இன்றைக்கு மானிப்பாய் சந்தை மரக்கறிகளை வந்து என்ன விலை போகுது? என்ன மாதிரி போகுது? விலை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? வெங்காயம் என்ன விலை போகுது? உருளைக்கிழங்கு என்ன மாதிரி போகுது? அரளி கிழங்கு பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. தக்காளி பீட்ரூட் கரெக்டாக தங்க தமிழ் கரெக்டா? இது கத்தரி எங்க கத்தரி? இது இது வெண்டிக்காய் எவ்வளோ? வெண்டிக்காய் அங்கே இல்லை. வெண்டிக்காய் 400 கிலோ. வெண்டிக்காய் புடலங்காய் காக்கிலோ 100 வாடகை ஒரு நாளைக்கு 25. அவன் வந்து சாமானுக்கு எல்லாத்துக்கும் ஏசி தான். நான் ஃப்ரெஷ் சாமான். இப்போ உங்களோட விலை மீன் மாதிரி போகுது. இப்போ உங்களோட தொழில் என்ன மாதிரி போகுது ஐயா? தொழில் பரவாயில்ல, ஓரளவு ரெண்டு சும்மா இல்லுவான். நல்ல பெரிய பெரிய மீன் எல்லாமே ஐயா என்ன விலை? இந்த திராட்சை 70 ஆண்டு 60 வலிக்கிட்டலாம். எத்தனை அவசியம் எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. ரெண்டு பக்கங்களையும் பைக்கு நல்ல பனங்கிழங்கு. ஆனால் எவ்வளோ பனங்கிழங்கு ஐயா? புளி எவ்வளோ? ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மானிப்பாய் இந்த பிரதான வீதிக்கு முன்னால் வந்து நின்று காய்ச்சி நிற்கிறோம். பொதுச்சந்தைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மானிப்பாய் பொதுச்சந்தை தான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2025 எப்படி இருந்தது, இப்போ ஏதாவது வந்து மாற்றங்கள் வந்து நடந்திருக்கா, ஏதாவது கட்டுறங்களை வந்து கட்டுறாங்களா, மற்றது இந்த மரக்கறி மீன்களுடைய விலை நிலவரங்கள் என்ன மாதிரி வந்து போகுது, பொதுச்சந்தை போகுது, இன்றைக்கு எப்படி மக்கள் எல்லாம் வராங்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த காலிவாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாராக எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரதான வீதி இப்படி நாங்கள் நேராக ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொல்லிச்சுன்னா மரதடி இருக்குது. மரதடி பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து உடுப்பு கடைகள், இங்கே ஸ்டார் ஃபுட்ஸ் இருக்குது, பீட்சா கட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீட்சா கட் எல்லாமே இருக்குது. இந்த வீதி முழுக்க வந்து பாருங்கள் இவ்வளவு வாகனங்கள் வந்து நிற்குதுன்னு பாருங்கள். இவ்வளவும் வந்து இந்த சந்தைக்கு வாராக்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து விட்டுருக்கிற வாகனங்கள்லாம் வந்து இந்த பகுதிகள் முழுக்க வந்து இருக்குது. சரியான மக்கள் தொகை இங்கே பாருங்கள், சரியான பிஸியாக இருக்குது. இது வந்து மணிப்பா டவுனுடைய அது கொஞ்சம் நல்ல பரபரப்பாக இருக்குது. வெளியிலேயே வந்து இந்த எலக்ட்ரிக் சாமான் விற்கிற கடைகள் எல்லாமே இருக்குது. இது பாருங்க, சந்தைக்குள்ளே வந்து போகிறோம். போயில்லாத அளவுக்கு வந்து சரியான க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஆட்டோவில் பைக்கில் எல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்காங்க. இந்த பாருங்கள், கடக்கவே முடியாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து கொண்டிருக்காங்க வாகனங்களில். அப்பா கொஞ்சம் முடுங்கப்பா வழி. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பக்கங்களில் எல்லாம் வந்து பாருங்கள் இவ்வளோ பேர் உண்டு. இந்த வாசலை பாருங்கள், இதான் வந்து நாங்கள் உள் செல்கிற பகுதி. எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டு பக்கங்கள்லேயும் பைக்கு, 2 சக்கர வண்டி கொஞ்சம் சொல்லி சரியான க்ரௌடாக இருக்குது. வெளியிலே இந்த உடுப்புகள் வந்து பேமெண்ட் மாதிரி இதுகள் வந்து வச்சு விற்கிறாங்க. பேமெண்ட் மாதிரி சின்ன சின்ன உடுப்புகள். இங்கே வெளியில் வந்து கண்டுகள் வந்து விற்கிறேன். இது இந்த மிளகா கண்டுகள் இது தானே? தக்காளி, கத்தரி எவ்வளோ போகுது கண்டுகள்? 50 ரூபா. ஒரு கண்டு 50 ரூபா. ரைட். இந்த மிளகா கண்டு, இந்த கண்டுகள் வந்து வைக்கணும். இங்கே பனங்கிழங்கு, நல்ல பனங்கிழங்கு இருக்குது. ஆனால் எவ்வளோ பனங்கிழங்கு நல்லா அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்கு பாருங்க. பனங்கிழங்கு எவ்வளோண்ணா? பனங்கிழங்கு கட்டு 200 ஒரு கட்டா? எத்தனை கட்டில் எத்தனை இருக்குது? 15 250 ரூபா. இங்கே பாருங்க 200 ரூபா. ரைட். அப்படியே இங்கெல்லாம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த பாத்திர கடைகள் இதெல்லாம் வந்து விற்கிது பாருங்க. பாட்டா, இது தும்புத்தடி, இதெல்லாம் நாங்கள் இங்கேல வழிப்பகுதியில் வந்து அண்ணா கடை வாங்கிக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து கருவாடுகள் என்ன மாதிரி? எவ்வளோ கருவாடு? இது எவ்வளோ கருவாடு? விலையை சொல்லுங்க. எவ்வளோ? 250 ரூபா கருவாடு. இந்த சின்ன கருவாடுலாம் வைக்கணும். இங்கே வெளியில் இந்த கருவாடுகள் எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். அங்கே புளி புளி எவ்வளோ? 180. இது பழப்புளியே. என்ன வித்தியாசமா இருக்குது ரெண்டும்? இது புது புளி, இது பழப்புளி. இது எவ்வளோ? 140 180. ரைட். அந்த சின்ன வித்தியாசம் வந்து இருக்குது. இதில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் பாருங்கள், இந்த ஊர்கோழிகள், ஊர் சேவல்கள் எல்லாம் வந்து போட்டுருக்குது. என்ன விலை போகுது? எவ்வளோ கோழிகள் சேவல் போகுது இல்லை? இங்கே பாருங்க, எல்லாம் ஊர் சேவல்கள் என்ன? இங்கே பாருங்க, இங்கே குஞ்சுகள் எல்லாம் இருக்குது. இங்கே ஊர் குஞ்சுகள் எல்லாமே வந்து இந்த ஊர் சேவல், ஊர் குஞ்சு எல்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது.
இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பலசரக்கு கடைகள் இருக்குது. இந்த முன்னுக்கே வந்த உடனே முன்பக்கத்தில் வந்து மரக்கறி சந்தை. இதுதான் முதலாவதாக வந்து இப்படியே மரக்கறி சந்தை இருக்குது. உள்ளக்க பாருங்க வந்த உடனே பரவாயில்ல ஒரு 7-8 பேர்கிட்ட வச்சு நல்ல வியாபாரங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க மாம்பழம் எல்லாம் இருக்குது. ஆனால் எவ்வளோ டொமேசி மாம்பழம் 600 கிலோ. ஒரேஞ்சு என்ன விலை போகுது? அது 10-350. 10-350 ஒவ்வொரு விலைகளுக்கு இருக்குது. இங்கே பாருங்க இப்படி இங்கே பாருங்க மரக்கறிகள் எல்லாம் வச்சு எண்ணெய்கள் எல்லாம் வச்சு வைக்கணும். போல 2-3 சந்தை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 பேர் வந்து இங்கால மரக்கறிகள் வச்சு விற்று கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க இந்த உள்ளுக்கு வந்து இல்லை ஐயா வந்து மரக்கறிகள் எல்லாம் வந்து பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு வியாபாரம் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ ஐயாட்ட வந்து நாங்கள் விலை நிலவரங்களை வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஐயாட்ட வந்து கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு மானிப்பாய் சந்தை மரக்கறிகளை வந்து என்ன விலை போகுது? என்ன மாதிரி போகுது? விலை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கா? பரவாயில்ல. இப்போ மக்களுக்கு நெட்டில் நல்ல செய்தி. என்ன மாதிரி என்ன விலை? வெங்காயம் என்ன விலை போகுது? 200. பெரிய வெங்காயம் இதெல்லாம் வெங்காயம் வாரது உங்களுக்கு? இந்தியா என்ன சின்ன வெங்காயம்? இந்த வெங்காயம் இந்தியா வெங்காயம். இதுவும் இந்தியா வெங்காயம் தான். ஏன் ஊர் வெங்காயம் எங்கட ஊர் வெங்காயம் இல்லையோ? அடுத்த வாரம் நான் தட்டுப்பாடு என்ன? ரைட். உருளைக்கிழங்கு என்ன போகுது? உருளைக்கிழங்கு 180 ரூபா விற்கிறோம் கிலோ. மரவள்ளிக்கிழங்கு 140. இதெல்லாம் இது ஊர்ல தக்காளி 180. பீட்ரூட் 1 கிலோ 80 ரூபா. 1 கிலோ 80 ரூபா. ரெண்டா நாங்கள் 32 320 ரூபா. 300 மேலாம் எல்லாம் போகும். எல்லாம் 300 மேல. கரெக்டாக தான் எங்கே தமிழ கரெக்டா? இது யாழ்ப்பாணம் கரெக்ட். எவ்வளோ போகுது? அது 200 ரூபா போடுறான் கிலோ. 200 கிலோ. நீங்கள் பிஸ்னஸ் பாருங்க. போஞ்சி 300 ரூபா கிலோ. 300 ரூபா. ரைட். லீக்ஸ் 300 ரூபா. ரைட். இங்கால என்ன இது கத்தரியா? கத்தரி இது பவுனியா கத்தரியா? 100 ரூபா கிடக்கு. 100 ரூபா கிடக்கு. எவ்வளோ கத்தரி? 1 கிலோ 100 ரூபா விற்கிறேன். 1 கிலோ 100 ரூபா. 400 ரூபாயா? கத்தரி தான் கொஞ்சம் இருக்கிறப்ப கொஞ்சம் விலையாக கிடக்கு. என்ன கத்தரி வைத்தாங்க. ரைட். கோவா என்ன விலை? கோவா 200 ரூபா போடுறாங்க. 200 ரூபா கிலோ. காக்கடை 60 ரூபா. ரைட். கீரையில் என்ன பொன்னாங்கானி கீரியல்? பொன்னாங்கானி தான் 100 ரூபாய். கீரை 100 ரூபாய்க்கு மேலே. பொன்னாங்கானியும் 50 ரூபா. ரைட். என்ன மாதிரி பிஸ்னஸ் ஓகேயா இருக்கா? பிரச்சனை இதுக்கு நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட தான் சரிங்க. அங்கே இல்லை காலியாக இருக்காங்க இல்லையோ? 1000 பெரிய இல்லை. மத்தியம் காலியாக இருக்கு. சரி. இது என்ன மாதிரி போகுது? 80 ரூபா வைக்கிறோம். 80 ரூபா. ரைட். பாருங்க இதெல்லாம் வந்து வறுத்து சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்ல என்ன? ஓகே ஐயாட்ட வந்து இவ்வளோ வந்தான். என்னென்ன ஆனால் இல்லை இப்போ எல்லாரும் வந்து மீட்டருக்கு மாறிட்டாங்க. நீங்கள் இப்போ பழைய இதில் நிற்கிறீங்க. திராசு இது பழைய இல்லை. திராசு 70 ஆண்டு யாரும் வலிக்கிட்டாங்க. கூட இல்லை அதை வந்து அந்த பழசை மறக்காமல் இருக்கிறத வந்து இப்போ இதெல்லாம் பார்க்குற இவ்வளோ அபூர்வம் சொல்லுங்க. அப்போ சரியா இருக்கு. 300 ரூபாய். அதான். சரி. இங்காலையும் பாருங்க. இங்கால வண்ணியாக்கெல்லாம் வச்சு இங்கெல்லாம் விற்கணும். ஐயா வியாபாரத்தை வந்து பார்க்கட்டும். இங்கே பாருங்க பழைய காலத்தில் என்ன 200 ரூபா. என்ன மாதிரி இப்போ இன்றைக்கு விலைநோக்கங்கள் என்ன போகுது? விலைநோக்கம் வெங்காயம் 200 ரூபா விற்கிறோம். சின்னக்காய் வந்து 250 ரூபா விற்கிறோம். 250 ரூபா. லீக்ஸ் என்ன மாதிரி போகுது? இது வெங்காயப்பூ கிலோ 200. கிலோ 200 ரூபா. போஞ்சி வந்து 400 ரூபா. இப்போ இருக்கிறதுக்கே இப்போ விலை கூட்டினா என்ன நடக்குதுக்கு? விலை கூட்டினா அவரைக்காயும் கத்திரிக்காய். நீங்கள் ஜாகிரதை பாருங்க. பார்த்துக்கொண்டு என்னோட காயங்க. ஆமாம் அவ்வளோங்க ஆடுமா 50 ரூபாங்க. இது என்ன விலைண்ணா? இது என்ன? இது அவரைக்கா. ரைட். 50 ரூபா. ஒரு கிலோ 600 ரூபாண்டா உங்களுக்கு 120 கிராம் எவ்வளோ காசு தரோம். இது வெண்டிக்காய் எவ்வளோ? வெண்டிக்காய் அங்கே இல்லை. வெண்டிக்காய் 400 ரூபாண்ணா கிலோ. வெண்டிக்காய். பைத்தங்க 600 ரூபா உள்ள. 600 ரூபா. ரைட். புடலங்க வந்து கிலோ 300. கிலோ 300. தேசிக்காய் எவ்வளோ கிலோ? கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. மேலே வேணே தேசிக்காய் இப்போ 1000 1200 போன அளவெல்லாம் இருக்கேண்ணே. ரைட். இந்த கத்திரிக்காய் என்ன விலை?
அது 600 நம்பர் 1. இது எங்கே கதைங்க? இது வந்து நெடுங்கணிக்க நாங்கள் பக்கம் வந்து வர இதான் நல்லா கதைங்க. ரைட் ரைட்டு இவ்வளோதான் வச்சு விற்கிறீங்க என்ன? ஓவன நிறைய போர்டெலாம் ஆளுதவி இல்லை. ஆளுதவி இல்லை. என்ன மானிப்ப சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன போகுது இப்போ பிஸ்னஸ்கள்? மரக்கறி பிஸ்னஸ் டவுன் தானே. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லாடா மரக்கறி கடையை போட்டால் அப்படி ரோட்டா போட்டால் இப்போ பிரதேச நிப்பாட்டிச்சுதாண்டா நாங்கள் இங்கே உழைச்சி போட 500 இல்லை 1000 கொடுத்துட்டு போகிறோம். அது உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ இந்த எவ்வளோ உங்களுக்கு ஒரு கடை இந்த கடை எவ்வளோ உங்களுக்கு வாடகை வரும்? வாடகை ஒரு நாளைக்கு 250 ரூபா. 250 ரூபா. இப்போ நீங்கள் வந்தாலும் விளையாட்டி அப்படி தானே ரெடி வந்து ஸ்டார்ட்டில் வந்து முதல் 50 ரூபா ஆட்டினாங்க. பிறகு 100 ரூபா, 150 அப்படி படிப்படியாக கூடி இப்போ 250 நிற்கும். 250 நிற்கிது. நீ அடுத்த வருஷம் கூடுதோ குறையுதோ தெரியாது. கூட கொடுத்து செய்யலாம். அப்படி என்ன போலி கடைகளை நிப்பாட்டணும். அப்படியே நிப்பாட்டு பிரதேசம் பார்க்கணும். அது பிரதேசம் தான் செய்யணும். அது பிரதேசம் செய்யுது இல்லையே. அது சரி. அதுக்கு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு செய்யுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் தான் போராட்டம் செய்யணும். இப்போ என்னலும் பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ 200 ரூபா விற்கிற ஜாமான 160 ரூபா விற்கலாம். இப்போ 140 ரூபா கிட்ட 160 ரூபா விற்கலாம். அந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுனாக இருக்கிறதால அப்படி பிஸ்னஸ் ஓடுது இல்லை. முந்தி 50 கிலோ தக்காளி பழம் விற்கிறதுல இப்போ வந்து 10 கிலோ 5 கிலோ விற்கும். அப்போ புள்ளி கடைகளை நிப்பாட்டா சனம் இங்கே வரும். அப்போ நாங்கள் கிலோவுக்கு 10 ரூபா 20 ரூபா வச்சு விற்கலாம். அப்போ எங்களுக்கு வியாபாரம் ஓடும். சனம் பாவம் கொண்டு வந்து சில ஜனத்துக்கு விளங்குது இல்லை. பூச்சிட்டி ஓடுது. பூச்சிட்டி இல்லை மெயினாக வந்துட்டு பூச்சிட்டியால் வந்து அவங்க காட்டை கொண்டு போட்டு இழுத்து போட்டு வராங்க. அங்கே என்ன விலை அடிபடுதுன்னு தெரியாது. மாத முடிவு இல்லாத எவ்வளோ டேக்ஸ் ஆகணும் வட்டி எடுக்கிறான்னு அதுவும் பார்க்குறீங்க. சில பேர் வட்டி இல்லைன்னு சொல்லி போட்டு காட்ட வேண்டி அதுல பெரிய வந்து சாமானுக்கு எல்லாத்துக்கும் ஈஸி தான் போட்டு. நாங்கள் ஃப்ரெஷ் சாமான் உடனே அப்படி கை மாறி வரும். இப்போ எங்கட வந்து நல்ல குவாலிட்டியான சாமான் தான் நாங்கள் விற்கிறோம். பட் நான் விற்கிற குவாலிட்டி இப்போ அப்படி சில பேர் ஒரு 10-15 பேர் இருக்கிற இதுக்குள்ள எல்லாரும் நல்ல சாமான் தான் விற்கிறது. மற்ற மலிவு நாங்கள் மலிவாக தான் விற்கிறோம். இல்லை கூட விற்கிறே இல்லை. கரிமிளகா என்ன அளவு? கரிமிளகா 600 ரூபா விற்கிறோம். 600 ரூபா. கரெக்டு வந்து 400 ரூபா. இது ஊர் கரெக்டா? நூறு இல்லையா? நல்ல மொத்தம் பார்க்க தெரியுது. கரெக்ட் நல்ல கரெக்ட். பீட்ரூட் இது வந்து கிலோ 300 ரூபா விற்கிறோம். கிலோ 300 ரூபா. 260 ரூபா ஹோல்சேல் ஃபுல்லாக சொல்கிறப்ப உங்களுக்கு. அப்போ 1/4 கிலோ விற்று எங்களுக்கு 10 ரூபா போகணும். ஏன்டா பேக் போடணும் 5 ரூபா. அது சரி. அப்போ இட வரி கட்டணும். இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லுதில்ல இந்த பொலித்தீன் பாவனை பாய்க்க கூடாதுன்னு சொல்லுதில்ல. அப்புறம் என்ன இது? அதுக்கு ஒன்றும் அப்படின்னா அங்கே கம்பெனியை நிப்பாட்டினா தான் நீங்கள் கம்பெனியை நிப்பாட்டினா தான் நீங்கள் பேக் பேர யோசிச்சு பார்க்கணும். போகக்கூடாது. பேக்கை நிப்பாட்டினா இவ்வளவு வருமானம் அவங்களுக்கு இல்லாமல் போவேன் பேக் கம்பெனிக்கு. அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்படி லோனுகள் எடுத்து தான் அவன் கம்பெனியை நடத்துவான். அவன் டக்குன்னு நிப்பாட்டுச்சுன்னா நிப்பாட்டிக்கலாம். அவனும் பாவம் தான். அப்படின்னா எங்கடா மக்கள் இப்படி கொண்டு வர மாதிரி கட்ட பேக் அப்படி தான் கொண்டு வரணும். பேக்கில் கொண்டு தான் சரி. அப்படின்ட்டா பொலித்தீனை அடிக்காக்கி அப்படி பேக்குகள் அடிச்சு விட சொல்லுங்க. அந்த அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் அந்த கம்பெனிக்காரன்கிட்ட நீங்கள் இப்படி பேக் அடிக்காங்க அப்படி பேக் அடிங்க கொண்டு கடுதாசி பேக் மாதிரி கொஞ்சம் பலமான பேக் அடிச்சுன்னா நல்லா. சரியா நன்றியா. சரியா ஓகே ஓகே பாயா பாய் பாய். ஓகே அப்படியே இங்கால சின்னதாக ஐயாக்களும் இங்கால பாருங்க ஐயாக்கள் இங்காலே வச்சு விற்கணும். ஐயா எவ்வளோ முள்ளங்கி போகுது? முள்ளங்கி ஐயா முள்ளங்கி எவ்வளோ? 160 ஐயாட்ட அந்த முள்ளங்கி இருக்குது. மற்ற கீரைகள் இதுகள் வச்சுக்கார். வேறு என்னடா ஐயாட்ட பாவக்காய் இருக்கு. ஐயா பாவக்காய் எவ்வளோ? 600 ரூபா. அன்னிட்ட இல்லாத வந்து இங்கே அன்னிட்ட கிடக்கு பார்க்கனா கேட்க மறந்து போனேன். என்ன கேட்டானே? ரைட் ஓகே. இங்கெல்லாம் அப்படியே சின்னதாக நிறைய வச்சு இங்கெல்லாம் மஞ்சள் விற்கணும். இங்கே பாருங்க யாரும் வந்து அமளி மொழியாக போகுது. ஓகே அப்படியே மரக்கரைகளுடைய விலை நிலவரங்கள் வந்து கேட்டோம். இப்போ வந்து மீன்ஸ் அந்த நிலவரம் என்ன வேண்டு போய் பார்ப்போம். இப்படியே பின்னுக்கு தான் இருக்குது. இங்கே பாருங்க வாகனங்களில் இந்த மரக்கறிகள்லாம் வந்து என்ன உடுப்பு கடையா? உடுப்பு கடை என்ன மலிவா? மலிவு பண்ண மார்க்கெட்டுங்கக்குள்ள மலிவு தானே. மார்க்கெட்டுங்கக்குள்ள எல்லாம் மலிவு. என்ன பிசினஸ் எப்படி போகுது? நார்மலா போகுது. இப்போ கொஞ்சம் சவுத் பாயிண்ட் நேரம் அடுத்த மாதம் துவங்கினா தான் வியாபாரங்கள் நடக்கும். சரி இதுவும் கூட அஞ்சால ரெண்டும் கூட. சரி ஓகே நன்றி. ஓகே இங்கே பாருங்க வழியில் பலசரக்கு கடை. அப்படியே இங்கால உள்ளக்க பாருங்க மீன் சந்தை. என்னடா இது சங்கிலியாலே எல்லாம் தொங்க விட்டுக்கிறாக்கு. இங்கே பாருங்க மீன் சந்தைக்கு ஆக்கடை பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. சந்தை முழுக்க வந்து ஆக்கலாம். சிவராத்திரி எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் மீன் பண்ண வந்தீங்க நம்ம.
ரத்தம் தெறிக்க 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 வியாபாரம். சின்ன விலை மீனா? எவ்வளோ விலை மீன்? 1200. வடிவாளுக்கு இப்படியே 400. ரைட். கொஞ்சம் சனம் கூட கடை போடுங்க. சிவராத்திரி பிறகு விலை ரைட் ரைட். வேற எடுப்போமா? இல்ல அவர் நீங்க படியார விட இவர் தான் படியார நீங்க. என்ன எனக்கு மீன்கள் என்ன விலையோ என்ன கொஞ்சம் விலை என்ன காரணம்? மீன் பிடிபாடு கொஞ்சம் குறைவு. என்ன விலை இது? காயல? ஆனா இது கிலோ 1000. காயல? இல்ல இதுக்கு சிறையா என்ன சிறியா காயலெல்லாம் கிடைக்கிற ஒரே மாதிரி அப்படியே? கைமீன் கருப்பா கிடைக்கும். சிறியாளுக்கு மஞ்சள் செட்டை இருக்கு. மஞ்சள் இந்த செட்டை வந்து மஞ்சள் இருக்கு. சிறியாளுக்கு கைமீன் கருப்பா இருக்கு. எவ்வளவு போகுது சிறியா? கிலோ 1000. கிலோ 1000. விளந்த வைக்கிறீங்களா? மீன் இல்லையா? இதுல என்ன விலை போகுது? 600. கிலோ 600. இது என்ன மீன் சொல்றீங்க? சிம்பன். இது என்ன விலை போகுது? இது கிலோ 600 போகுது. இது என்ன கடலுக்கா பிடிக்கிறது? கடலுக்கு. நான் இதுல பார்த்து நினைக்கிறேன் ஆத்துக்கு பிடிக்கிறேன். கடலுக்கு. இது என்ன இது கிலோ 1200. ஒட்டி இல்ல? ஓரா எவ்வளவு போகுது? கிலோ 1200. 1000. என்ன தான் கிடக்கு மீன்கள்? மீன் குறைவு எல்லாத்தையும் கூட வரும். இது யூடியூப் சேனல். ஓகே. ஏதோ பிடிவில எவ்வளோ ஒரு நண்டு எவ்வளோ போகுது? பெரிய ரெண்டெல்லாம் இது எவ்வளோ போகுது? பார்த்து கைவிலை சும்மா அவ்வளோ என்ன விலை தான் கிடக்கும்? திரளியும் விலை மீன் தான் கிடக்கு. என்ன வில்லு என்ன எவ்வளோ போகுது இப்போ உங்கள்கிட்ட விலை மீன்? அரை கிலோ 400 போடுவேன். 400. 2 கிலோ 800. மீன் வந்து விலை மீன்லேயே வந்து பெரிய சைஸில் வரைக்கும் கொஞ்சம் விலை கூட வரும். என்ன இப்போ நண்டுலே அப்படி தானே? என்ன நண்டு வந்து பெரிய 2500 விற்கிறாங்க. இந்த ரெண்டு அப்படி விற்கல. ரைட். ஓகே. இவ்வளோ தான் பாருங்க. இன்றைக்கு வந்து மீன் வந்து பிடிபாடு வந்து குறைவாம். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் விலையும் இருக்குது. அதோட இங்கே வாருங்க மீன் என்ன மாதிரி என்னண்டு இப்போ சூட மீன் பட்டுறோம். இனி பால மீன்கள் மற்ற பாறைகள் மற்ற திருக்கா கனவை சாலையும் பட்டுவோம். எல்லா நின்று எடுக்குவா? எல்லா சாலம் ஆலையும் பட்டுவோம். என்ன மாதிரி போகுது இப்போ உங்களோட தொழில்? என்ன மாதிரி போகுது ஐயா? தொழிலாளர்கள் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு பரவாயில்ல போ. ஓகே. என்ன எப்படியும் ஒரு 4000 பழகு உழைப்பு என்ன வெளிப்படையா கதைக்கிறீங்க. சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையா கதைக்கிறீங்க. 4000 பழகு இல்லை. எவ்வளோ வெட்ட எடுக்கிறீங்க மீன்? 100 ரூபா 50 ரூபா பழமாகி எடுப்போம். எடுக்குது. சில பேர் 150 தருவினம். வட்டி கொண்டு போய் எத்தனை வருஷமா சேரியல்? நான் இப்போ குறைஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு. 15 வருஷமா மீன் தொட்டுறேன். 15. ஓகே போகுதா? பரவாயில்ல. மற்ற தொழிலை விட இன்னொரு 12 மணிக்குள்ள தொழில் முடிக்குது. எனக்கு ரொம்ப முடியும். அதுதான் 4 மணி 5 மணி வரை நிற்கிறாங்கன்னா 3000 ரூபாங்க. இது பரவாயில்ல. அங்கே சென்று போகுது. சரியா நல்லா ஜாலியாக காய்க்கிறீங்களா? நல்லா ஜாலி எப்படியோ ஜாலியாக இருந்தால் நல்லது. ஏன்னா உடம்பு வருத்தம் பெறாது. சிரிச்சு கொண்டு இருந்தால் வருத்தம் பெறா. என்ன பின்ன என்ன பலம் மனசு விட்டு காய்க்கணும். சோசியலியாக காய்ச்சி தொழில் செய்யணும். இது சில பேர் அப்படி இல்லை. இலக்கிற சொல்லாங்க உங்களை கேட்டு பாரு. வாழ்க்கையில் இல்லை மாட்டாங்க. ஐயா ஒரு 1000 1500 2000 ரெண்டு சும்மா இல்லுவாங்க. ஆனால் உழைக்கிற என்ன மீன் இது? இது கலரு இது பீஸா ஒன்று தானே? வெட்டின பீஸா டேஸ்டாக இருக்கும். ரைட். இது திருக்காய். இப்போ அன்னைட்ட கூட மட்டி போட்டால் கூட வேண்டி எழுப்ப கூட வேண்டிய உடக்க இப்போ 400 ரூபாய். இவாட்ட 400 ரூபா மட்டும். 400 ரூபா வேணும். என்ன விலைக்கட்டு நாங்கள் வீடியோ எடுத்தல உங்களுக்கு மீன் பண்ணுறோம். அமெரிக்காக்களை கூட செய்கிறோம். ஜாலியாக தான் இருக்கு. வீடியோ காசு என்ன, கரண்ட் காசு என்ன எல்லாம் சேர்த்து கோடிச்சு கூட சோடா பண்ணி குடிக்கும். இதான் உங்களா ஐயா நன்றியா? நன்றி. ஓகே. ஐயாவோட கொஞ்சம் ஜாலியாக காய்ச்சாரு. இங்காலையும் சின்னதாக இங்கே வரணும் இருக்க மீன் ரெண்டு சொல்லி இங்காலையும் கொஞ்சம் வைக்கணும். நிறைய பேர் வந்தீங்களா? அப்படி பாருங்க ஃபுல்லாக சுற்றி ஆக்கள் நிற்கிறாங்க. ஐயா என்ன மாதிரி என்ன விலை போகுது மீன்? என்ன விலை? என்னண்டு
இல்லையா? என்ன காரணம்? ஏன் பிடி போட வேண்டாம்? என்ன காரணம் தெரியல. என்ன எல்லாரும் மீன் பிடி போடையில பிடி போடணும்னு சொல்லிடணும். இந்தியாவில் பாருங்க, நல்ல முதல் மீன், நல்ல வடிவான முதல் மீன். என்ன விலை போகுது? பாலமுரல். நல்ல வடிவம். என்ன இந்த முதுகு? எவ்வளோ போகுது? 800 போகுது கிலோ. ரைட். சரி. ஓகே, இங்கே பாருங்க. இங்கால கோழி இறைச்சி கடை இருக்குது, மாட்டு இறைச்சி கடை இருக்குது. 2 கடை இங்கால இருக்குது. இங்கால நல்ல ஸ்பெஷலாக இறால் எல்லாம் வச்சு வைக்கணும். அதோட பெரிய நண்டுகள் எல்லாம் இருக்குது. என்ன இறால் போகுது? என்ன விலை? எவ்வளோ இது? 1600. பெருசு எவ்வளோ? இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய இறால். எவ்வளோண்ணா? 2400. மீன்கள் எல்லாம் இல்லை. இங்கே பாருங்க, இங்கால நல்ல பெரிய மீன்கள் எல்லாம் விற்கிறது. இங்கால நல்ல இறால்கள் எல்லாம் கொண்டு கொட்டி கொண்டிருக்கணும். இறால் நண்டு எவ்வளோ? நண்டு ஐயா, நண்டு எவ்வளோ? 1300. மரங்கள நீலக்கால் நண்டு, கொஞ்சம் பெரிய நண்டு தான். அம்மாட்ட என்ன மாதிரி இறாலுகள்? கால் கிலோ 600 ரூபா. இது என்ன அப்படி பிரிச்சு வைக்கிறீங்க? வாங்க. இவ்வளோ 500 ரூபா. ரைட். என்ன இது மட்டும் தான் வைக்கிறீங்களா? முடிஞ்சுது. ரைட். சரி. இங்கே பாருங்க, இங்கால இந்த நண்டு இங்கே பாருங்க. இது பெரிய நண்டு. இங்கே பாருங்க, இது வித்தியாசமான நண்டா கிடக்குது. மஞ்சள் கலர்ல இருக்குது. ஆனால் இது எவ்வளோ கிலோ? 1000 ரூபாய் பாருங்க. என்ன நண்டு இது பேர்? குரக்கன். குரக்கன் நண்டு பாருங்க, நல்ல பெரிய நண்டு. இங்கால பாரமீன் கிடக்குது. பாரமீன் எவ்வளோண்ணா? 1500 ரூபாய் பாருங்க. நல்ல உடன் மீன் இருக்கு. 200 100 அப்படி. எல்லாம் அப்படியே போகுது. இங்கெல்லாம் பெருசா மீன்கள் ஒன்றும் காணல. இந்த சின்ன நண்டுகள் இதெல்லாம் கிடக்குது. இன்றைக்கு சரியான பிடிபாடு வந்து குறைவு போடாக்குது. ஓகே, இங்கெல்லாம் வந்து பாருங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் மீன் கிடக்குது. சூடா கிடக்குது. சூடா எவ்வளோண்ணா? சூடா 800 கிலோ பாருங்க. இதுகிட்ட ஐயா அன்னைக்கு தான் கொஞ்சம் மீன் கொஞ்சம் கிடக்கு. ஏன்னா மற்ற கடை மீன்களை வந்து பெருசாக காணையில். அதுக்கு ஓரளவு கொஞ்சம் அந்த பெரிய மீன்கள் இதில் கொஞ்சம் கிடக்குது. ஓகே, அவ்வளோதான் சந்தை நிலவரம் பாருங்க. ஓரளவுக்கு வந்து எல்லா விலைகளும் வந்து கேட்டோம். விலை இன்றைக்கு மீன்கள் வந்து பெருசாக பிடிபட இல்லையாம். அதனால் சரியான குறைவு மீன்கள். இங்கே பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது. இங்கால பல சில கடைகள் இருக்குது. ஓகே, அப்படியே நான் வெளியேறுவோம். ஓகே, மரக்கறியோட விலை, மீன்களுடைய விலைகள் வந்து இன்றைக்கு வந்து கேட்டோம். உண்மையிலே இன்றைக்கு மீன் எல்லாம் சரியான குறைவு. அதாவது மீன் வந்து கடல்லையே வந்து அவ்வளோ பெருசாக வந்து பிடிபடலை. அப்போ மீன் வந்து குறையுதுன்னு சொல்லி சொன்னால் விலை வந்து கூட்டுவாங்க. இப்போ விலைகளும் வந்து எகிரி போயிருக்குது மீன்கள் இல்லாதால. அப்போ இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு விலைகள் எல்லாம் வந்து பார்த்தோம். மரக்கறியோட விலைகள் வந்து கேட்டோம். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியேறுவோம். சந்தைக்கு ஒரு குட் பாய் சொல்லிக்கொண்டு. ஓகே, இதில் அண்ணா வந்து இந்த பனங்கிழங்கு வந்து முன்னுக்கு விற்று கொண்டு இருக்கிற வேற ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா சொல்லுங்கண்ணா. என்னென்னு சொன்னால் எங்கள் நண்பர்களுக்காக சித்திரை வருஷத்துக்காக நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். அது பனங்கிழங்குல 1000 ரூபாய்க்கு வேண்டாக்களுக்கு குழுக்கள் முறையில் நாங்கள் அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கொடுக்குறோம். வித்தியாசமாக இருக்குது. வெளியிலான கொடுக்குறது இப்போ சந்தைகளை பனங்கிழங்கு வாங்குறாங்களுக்கு கொடுக்குறீங்க. பனங்கிழங்கு வாங்குறாங்க. பனங்கிழங்கு சோளன் ஒரேஞ்ச் அண்டு விற்க போகிறோம். அந்த சித்திரை வருஷத்துக்கு மட்டும் வாங்குறாங்களுக்கு நீங்கள் ஆஃபர் இந்த பரிசு பொருட்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. சரி ஓகே. சரி ஓகே, பாருங்க, சந்தையை விட்டு வெளியில் போகிறோம். இப்போவும் மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-10:30 மணிக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து கொண்டே இருக்கிறேன் தொடர்ச்சியா. ஓகே, ஓகே, நாளை வந்து பார்த்துருப்பீங்க மானிப்பாய் பொதுச்சந்தை நிலவரம் வந்து என்ன மாதிரி போகுதுன்ற விலை நிலவரங்கள் வந்து என்ன மாதிரின்னு சொல்லி இந்த காணி வாயிலாக வந்து காட்டியிருப்பேன்.
பிடிச்சாக்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மானிப்பாய் பகுதியை சேர்ந்தவங்க யாராவது வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம உங்களுடைய கொமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். மானிப்பாய் என்று சொல்லி ஒரு கொமெண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டுமன்றதை சொல்லிக்கொண்டு இதோட இந்த காலையை வந்து டிரைவ் செய்யணும். ஓகே, பாய்.